வணக்கமில்லை. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன். என்னால் உங்களை முடிஞ்சது தர ஒரு மோட்டிவேஷன் தான் என்னால் தர முடியும். ஏன்னா அதுக்கு நான் இவ்வளோ ஆளும் ட்ரை பண்ணி செல்லாம் என்ன சொன்னேன் பிரயோசனம் இல்லை. என்னங்கன்னு தமிழாக்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருக்கீங்க. ஆனால் இதை நீங்கள் இது நான் பட்ட உண்மை, நான் அனுபவித்த உண்மை, அதான் நான் சொல்கிறேன். ஃபினான்ஷியல் ரீதியெலாம் நீங்கள் எதையுமே யோசிக்காங்க. உங்களை காசு இருக்கா இல்லையா ஒன்றையுமே யோசிக்கிறாங்க. என்ன செஞ்சால் நீங்கள் வெளிநாடு வரலாம், அதுக்கு நீங்கள் என்னத்தை வளர்த்து கொள்ளணும், அதை மட்டும் யோசிங்க. எனக்கு காசுறது யாருமே இல்லை அந்த டைமில். 10 மாதம் ஜோசிச்சன், உழைச்சன், ஏர்ன் பண்ணேன். எனக்கு ஒன்று சரி வந்த இது ஓகேயா வருதுன்றது அப்புறம் தான் எல்லோரும் வந்து நாங்கள் தரோம் ஒன்று வந்தாங்க. சரி வர்றதுக்கு முதல் ஒரு நம்பிக்கையே இல்லை என்ன. ஏன்னா இவன் எப்படி போவான் அந்த நம்பிக்கை தான் இருந்துச்சு எல்லாருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். எந்த ஸ்டோரி நான் பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோவாக போடுறேன். இப்போ மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். ஃபினான்ஷியல் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சால் யூரோப்புக்கு போகலாம், என்ன செஞ்சால் வரலாம். அதுக்கு நீங்கள் லீகலாக வர்றதுக்கு ஜெர்மன் மொழி படிங்க, இல்லாட்டி IELTS ஏ லெவல் இருந்தானே IELTS வாங்க. இல்லை உங்களை ஏ லெவல் இல்லைன்னா நீங்கள் ஜெர்மன் மொழிக்கு நல்ல தருவாக படிங்க. ஜெர்மன் மொழி ஃபுல் லெவல் B1 B2 அதையும் தாண்டி நீங்கள் படிச்சிங்கன்னா வரலாம். நீங்கள் A2 படித்தாலே ஜெர்மனிக்கு லாங்குவேஜ் கோர்ஸுக்கு வரலாம். அதை தாண்டி நீங்கள் B1 B2 C1 வரையும் படித்தா ஜெர்மன் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், அல்லது ஜெர்மன் ஹவுஸ் பில்டிங் செய்யலாம். உங்களோட லைஃப் உங்களோட கையில். பிடிச்சிருந்தால் என்ன செய்யணும், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட லைஃப் பெட்டராக மாறதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஜிம்முக்கெல்லாம் போய் உங்களோட உடம்பை ஏற்றி பெட்டராக மாறணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்தெந்த தகுதியை வளர்த்துக்கிட்டால் எந்த நிலைக்கு வெல்லாமன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.